இங்க நீரஜ் நாளாக முறையா சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டுமே ஜாயின் பண்ணிருப்பான். இப்ப வந்த சாருமே ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல எல்லாருமே அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீரஜ் கிட்ட வரும்போது நீ இப்ப நீரஜ்மே அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. அந்த சாருமே நீரஜ் கிட்ட நீ எத்தனை வருஷமா சிஏ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா அவன் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கும்போது பக்கத்துல அவனோட ரிலேட்டிவோட பையனுமே இருப்பான். இப்ப அவனுமே எப்போ சிஏ எக்ஸாம் வந்துச்சோ அப்பத்துல இருந்து சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே அவனுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. கிளாஸே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது. இப்ப நீரஜ் நான் 7 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தையுமே சொல்றேன். இதை கேட்டதுமே அந்த பையன் மேற்கொண்டு சார் உங்க கூட படிக்க ஆரம்பிச்சவரும் நீங்களே இப்ப எங்களுக்கு வாத்தியாரா இருக்கீங்க, ஆனா அவன் இன்னும் எங்க கூட தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல கேக்குற கிளாஸே பயங்கரமா சிரிக்குது. இதுக்கப்புறம் நீரஜ்க்கு என்ன பேசுதுன்னு தெரியல. இப்ப நைட்டு வீட்டுக்கு போனோம்னா அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு மறுநாள் இன்ஸ்டியூட்டுமே வந்து அந்த சார் வந்ததுக்கு அப்புறமா சார் என்ன பத்தி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொன்னீங்க, ஆனா நான் இது சரியாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல, இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் நீரஜ், நான் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன், நான் 7 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸோட தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இல்லன்னு சொல்லல, ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க யாருக்கிட்டயுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே அந்த பசங்க எல்லாமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீரஜ் கிட்ட அந்த பையனுமே வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அந்த இடத்துல காவியான்ற ஒரு பொண்ணையுமே பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து போக அந்த பொண்ணுமே இவனை பார்த்துட்டு இவன் என்ன இங்க பண்றா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப மறுநாள் லைப்ரரிக்குமே அந்த இடத்துல நீரஜ் இருக்கானு சொல்லி தேடி பார்த்துட்டு அங்க இருந்து வெளியில போனவளோ இவ எதுக்காக இங்க வந்து நம்மள தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புத்தகமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த புக்குக்கான காசுமே பே பண்ணலான்னு வரா. அந்த இடத்துல 20 ரூபா கம்மியா இருக்குது. இப்ப அவருமே காசு சரியா இருந்தா மட்டும் தான் நாங்க புத்தகம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த லைப்ரரி ஓனருமே சொல்ல இப்ப இவனுமே நாங்க டெய்லி வந்துட்டு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த பொண்ணுமே வந்துட்டு அந்த 20 ரூபாயை வைக்கிறா. இப்ப இவனுமே பார்த்துட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பார்த்துட்டு நீ எங்கன்னா ஒளிஞ்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே கேட்க அப்படிலாம் இல்ல நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே சொல்லிடுறான். சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணி ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையன் கிட்டயும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் இப்போ சிஏ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். இப்ப நீரஜ் காவியா கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சிஏவா அப்பயே விட்டுட்டேன், நீ எப்ப என்ன விட்டுட்டு போனியோ அப்பவே நான் அதையும் விட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு சிஏ எனக்கானது இல்ல அப்படின்ட்டு, அதனால இப்ப நான் சிஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுமே முகம் மாறி போகுது. உன்னை நான் மீன் பண்ணல, நான் எனக்கானதா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை என்னைக்குமே மீன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே, நீ இருக்காக என்ன பார்த்து ஓடுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் நடந்த விஷயம் இப்பவும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் தான் அதுல தப்பு பண்ணிட்டு இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போனது அதை வந்து இப்போ பேசக்கூடாது, நம்ம 2 பேரும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப இவனுமே யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறான். இப்ப மறுநாள் நீரஜும் காவியாவை மீட் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நம்ம 2 பேரும் நேத்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன், ஆனா நேத்து என்னால உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என்னால சும்மாவே இருக்க முடியல, என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பழைய விஷயங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சோ அது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துக்குள்ள வரும், நம்ம 2 பேராலையுமே ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சோ திரும்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒன் செகண்ட் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றது எனக்கு சரிபட்டு வரல, அதனால நீ உன்னோட வேலையை பாரு நானும் என்னோட வேலையை பாக்குறேன், நீ லைப்ரரிக்கு போய் படி, எனக்கு தேவையான வேற ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவனுமே போயிடுறான்.